1500 சம்பளம் சொல்லிருப்பாளே. சொன்னாங்க. காலம்பரம் நம்ம ஆத்துல டிப்பன் சொல்லிருப்பாளே. சொன்னாங்க. கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லிருப்பாளே. இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. தெருவுக்கா போறேன். அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. கம்பெனி முத்திரையா? நம்ம எந்த கம்பெனில வச்சிருக்கா? ஏதோ அங்கு மார்க் நெய் கம்பெனி சொல்ற மாதிரி சொல்றாரு. நல்லா போனி ஆகுற மாதிரி ஒரு மூஞ்சி சொல்லுப்பா, பாத்துட்டு போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ, நான் ஒர்க் முடித்து பஞ்சிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். நடந்து போயிட்டு இன்றைக்கி ஒரு ஈவினிங் விளாக் எடுக்கலான்னு தான் எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், டெய்லி இந்த வழியாக தான் நம்ம வீட்டுக்கு போவோம். நம்ம கம்பெனிலேருந்து வீட்டுக்கு ஒரு 15 மினிட்ஸ் நடந்து போகணும். பாருங்கள், நடந்து போயிட்டுருக்கேன். ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் 5:34க்கு பஞ்ச் பண்ண, நீங்களே பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து வீட்டுக்கும் நம்ம கம்பெனிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் ஒரு 15 மினிட்ஸ் நடந்து வரணும். வந்துட்டேன். இப்போ வந்து உட்காந்துருக்கேன். இனிமே ஈவினிங் என்னுடைய வேலைகள் என்னென்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து என்ன சமைக்கணும்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு உட்காரது கூட டைம் இல்லை. ஏன்னா 8 மணி நேரம் வேலை, வீட்டுக்கு வந்தது வீட்டு வேலை. ஒரு 6 o'clock ஸ்டார்ட் ஆகி 8 o'clock வரை, 8:30 வரை என்னுடைய வேலைகள் போயிட்டே இருக்கும். பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, திரும்பி துணி துவைக்கிறது, துணியை மடித்து வைக்கிறது, வீடை பெருக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. அந்த வேலையிலையும் யூடியூப்காக ஒரு வீடியோக்காக எடுத்து நம்ம வீடியோ போட்டே ஆகணுன்றதுனால தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்னுடைய வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் நான் அடுத்த லெவல் போக முடியும். இல்லைனா எனக்கு இப்போ 3 வருஷமாக நான் வீடியோ போட்டு எந்த வியூஸும் போல், எந்த பணமும் யூடியூப்பில் வரலன்ட்டு ஒரு சைடில் மன வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் என்னுடைய வீடியோவை மனம் தளராத ஒரு எனர்ஜிக்காக போட முடியும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் இருந்தால் மாத்திரம்தான் வீடியோ போட முடியும். இல்லைன்னா ஒரு மாதிரி டயர்டு, சுஸ்து. ஏன்னா 8 மணி நேரம் வேலை, இல்லை ஓட்டி இருந்தால் ஒரு 4 hours ஓட்டி, ப்ளஸ் வீட்டு வேலைகள், இந்த வேலைகளே டயர்டாகிடுவேன். ப்ளஸ் இதுக்காக யூடியூப்காக நான் எடுத்துகிட்டு இருக்க வீடியோ, அந்த வீடியோக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மாத்திரம்தான் நான் தொடர்ந்து வீடியோ போட முடியும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வேலைகள் என்னன்னு பார்த்துடலாமாங்க. இப்போது துணியை மடிச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி இது 2 days முன்னாடி துவைச்ச துணியை மடிக்கவே இல்லை, அதனால் இப்போ மடிச்சிட்ருக்கேன். எங்களுக்கு தான் டென்ஷன். எங்கே போனாலும் டென்ஷன். வேலைக்கு போனால் டென்ஷன், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாலும் டென்ஷன், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாலும் டென்ஷன், பாத்ரூம்ல இருந்தாலும் டென்ஷன், எங்கே போனாலும் டென்ஷன். எங்களுக்கு இத்தனை டென்ஷன் இருக்கே, அதனாலதான் நாங்கெல்லாம் பிள்ளைங்களை பாத்துக்க முடியல, அதனாலதான் நாங்கெல்லாம் குடிக்கிறோம். பொம்பளைங்களுக்கு உங்களுக்கு என்ன டென்ஷன்? பொம்பளைங்களுக்கு உங்களுக்கு என்ன டென்ஷன்? வீட்டுக்காரன் நீ ஒருத்தன் இருக்கிறதே எனக்கு பெரிய டென்ஷன். இதை விட பெரிய டென்ஷன் வேற என்ன வேணும் எனக்கு? உங்களுக்காவது வெளியில போனா வெரைட்டியா என்ன வாங்கணும் ஆசை உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம்ல பேம்பஸ் ஆகணும். என்னது? இன்ஸ்டாகிராம்ல பேம்பஸ் ஆகணும். வேலை கிடைச்சுதா? கிடைச்சிச்சு. நான் தான் கிளம்பி வேணான்ட்டேன். ஏன்? வேர்வை வர்ற வேலையா தர்றாங்கப்பா, அதை போய் நம்ம எப்படி ஏத்துக்கிறது? ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். புதுசுல மனைவியை பார்த்து எல்லா ஆண்களும் வர்ணிப்பாங்க. அது எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் சரி, அது பறவை முனியமா மாதிரி இருந்தாலும் சரி, அது பாவனை மாதிரி இருந்தாலும் சரி, எல்லா ஆண்களும் வர்ணிப்பாங்க. குறுக்கு சிறுத்தவளே, அது டம்மு மாதிரி இருக்கும், இருந்தாலும் வர்ணிப்பாங்க. குறுக்கு சிறுத்தவளே, எண்ணி 10 வருஷம் ஆகட்டும், அதே பொண்ணை பார்த்து என் குடும்பத்தை கெடுத்தவளே. சில பேர் நினைப்பாங்க நம்ம ஊர் விட்டு ஊர் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோன்னு நினைப்பாங்க. நம்ம என்ஜாய் பண்ணுறோமா இல்லை கஷ்டப்படுறோமான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஒரு கம்பெனிக்குன்னு போனால் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்யணும். வேலை செஞ்சதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் செய்யணும். வீட்டு வேலைகள் செஞ்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்கணும். நமக்கெல்லாம் உட்காரவே டைம் இருக்காது. ஆனாலையும் அவங்க சொல்லுவாங்க, நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு போனால் நீங்கள் என்னங்க ஃபஸ்ட்டு மாதிரி இல்லைங்க, இப்போ நீங்கள் பணக்கார ஆகிட்டீங்க, அதனால தான் என் கூட பேசுகிறதில்லன்னு அப்படி சொல்லுவாங்க. அந்த டைமில் நமக்கு எவ்வளோ மனசு வலிக்கும்னு நமக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம 8 மணி நேரம் வேலை, வீட்டில் வேலை, இதெல்லாம் தாண்டி நம்ம ஃபங்க்ஷனுக்குன்னு போகிறதுக்கு டைம் இருக்காது. நம்ம போயிட்டு சடனாக வரணும்னு நினைப்போம். ஆனால் அவங்க ஜாலியாக ஜம்முன்னு எல்லா நகைங்களாக போட்டுட்டு புது புது ட்ரெஸ்ஸுங்களை போட்டுட்டு அவங்க தான் ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் நம்மள தான் ஜாலியாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சொந்தக்காரங்க அப்படி சொல்லும் போது மனசு எவ்வளோ வலிக்கும்னு பாருங்கள். உங்களுக்கு 80 பவுன் நகை போட்டு 80,000 பணம் கொடுத்து ஓட்ட தெரியாத உங்க முகர கடையிலுக்கு வண்டி வாங்கி கொடுத்து, கட்டில் வாங்கி கொடுத்து, பீரல் வாங்கி கொடுத்து உங்களையும் ஓட்டிக்கிட்டு வர்றமே, நீங்க சரியா சொல் பேச்சு கேட்கலன்னா 2 மிதி மிதிச்சா தப்பாக்கா?
ஹலோ ஹலோ. ஏன் சார் கட் பண்ணிட்டீங்க? ஆதார் கார்டு பேன் அம்மா கார்டு நான் கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுமா. நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்புறமேல. நான் கேட்டேன் உன் பேர் என்னன்னு கேட்டேன். அதான் சார் ஆதார் கார்டு பேன் கார்டு. உன் பேர் என்ன? உன் பேர் ஆதார் கார்டா? உங்களுடைய ஆபீஸ் அட்ரஸ் சொல்லுங்க. அட்ரஸுங்களா? ம். அட்ரஸுங்களா? ஆ. அட்ரஸுங்களா? ம். அட்ரஸா சார்? ஆமாம்மா. என்ன கிண்டல் பண்றியா? அட்ரஸானு. ஹலோ. ஐயா, ஐயாவுக்கு ஏத்த அபிநய சரஸ்வதியே இருக்குதுயா. ஐயோ அங்க வெக்கத்தை பாருங்க. ஐயாவுக்கு வெக்கத்தை பாருடா. உங்களை பாக்குறதுக்காக ஐயா காலையில இருந்து இந்த வீடு பூரா லோலோலோன்னு திரிஞ்சு காலுகையெல்லாம் அசந்து போய் வந்திருக்காருமா. லேசா உங்க முகத்தை கொஞ்சம் திருப்புங்கம்மா. ஏம்மா திரும்புங்களேன். உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ. இங்க கொஞ்சம் திருப்புங்கோ. ஐயாவுக்கு காட்டுங்கோ. முகத்தை காட்டுங்கோ. திருப்புங்கம்மா. மோசம் போயிட்டோம் ஐயா, மோசம் போயிட்டோம். அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா ஐயா. எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க. ஆனா உங்களுக்கு இதை கட்டி தள்ளிட்டாங்களே. துணி துவைச்சி ஆற வச்சுட்டு வந்துட்டேன். இந்த சைடு களி வெந்துட்டு இருக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கலாரி உண்டை பிடிக்கணும். இந்த சைடு முள்ளங்கி சட்னிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, உணர்ந்த மிளகா, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். முள்ளங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி அங்கே தண்ணியில் ஊறிட்டுருக்கு. அதையும் நல்லா அலசி தக்காளி, முள்ளங்கி, புளி, உப்பு, சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அப்புறம் மிக்ஸி ஜாடியில் அரைச்சா முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடும். முள்ளங்கி சட்னி களி இது தாங்க இன்னைக்கு நைட் எங்களோட டின்னர். நைட் அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் சாப்பாடு போட்டு வீடை பெருக்கிட்டு திரும்பியும் அந்த பிளேட்டெல்லாம் கழுவிட்டு தூங்க போக ஒரு 10:30 ஆகும். இந்த மாதிரி தாங்க 5:30லேருந்து 10:30 வரை என்னுடைய வேலைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். வீடியோ பிடிக்கல, நான் தான் பிடிச்சிட்ருக்கேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.